யோகிகளோட முதல் வேலையை பாடியை ரெடி பண்றது தான். பாடியை ரெடி பண்றதுன்னா ஷோல்டர் பெருசா பாடி பில்டர் மாதிரி உடம்பு வச்சுக்கிறது கிடையாது. ஓரளவுக்கு ஆரோக்கியமான உணவு, ஓரளவுக்கு ஆரோக்கியமான உடற்பயிற்சி, அவ்வளவுதான். எந்நேரமும் அவர் தான் உடம்பு மேலே கவனமா இருந்தாருன்னா அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. ஆன்மீகவாதிகள், யோகியா. நீங்க யாரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை பாக்குறீங்க, முகப்பொலிவா ரொம்ப பிரைட்டா 65 வயசுலயும் 6 பேக்கோட முடியெல்லாம் கருகருன்னு இருந்தாருன்னா அவர் ஆன்மீகவாதி கிடையாது. மேபி அவரு ஒரு ஆசனா மாஸ்டரா இருக்கலாம். அவங்க தான் 40-50 ஆசனாஸ் பண்ணுவாங்க, ரெகுலரா ஸ்பா போவாங்க. இவங்கெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. அவங்களுக்கு ஆத்மானாலே என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு உணரவும் முடியாது. ஏன்னா அவங்களாம் பாடி மேல ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப பாடி மேல கவனமா இருந்தா அவங்க எங்க பாடியை விட்டு வெளியே வேற எதையும் நினைக்க முடியும். உள்ள ஆன்மாக்குள்ள போய முடியாது. பாடி ஆப்ஜெக்ட்ல நின்று போயிடுவாங்க. யோகிகள் என்ன இந்த உடம்பு கூட ஆரம்பத்தில் சண்டை போட்டுனே தான் இருப்பாங்க, வேற வழியே. ஏன்னா இந்த உடம்பு ஒரு செல்ஃபிஷ், சுயநலவாதி. அது இல்லாம பேராசை பிடிச்சு. நீங்க உங்க சாப்பிட வேணா நினைப்பீங்க, நான் உடம்பு துணிங்க சாப்பிடலாம். ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, யாரையோ போகிறீங்க, செக்ஸ் உணர்வு வரும், ஆர்வம் வரும். வேணான்னு புத்தி சொல்லும், அப்படி நினைக்காத தப்புன்னு சொல்லும். ஆனா இல்ல ஹார்மோன்ஸ், உங்க மனம் அழகா இருக்காங்களே அடையும் ஆசைப்படலாம்னு நினைக்கும். இதே ஒரு சண்டை போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மைண்டும் ஒரு விதமான பாடி தான். இந்த மைண்டையும் பாடியும் உங்க புத்தியை கொண்டு கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அன்னைக்கு இந்த உடம்பும் மனமும் நீங்க சொல்ற கேட்கிற நண்பனாகவும் நீங்க சொல்றத செய்யற ஒரு வேலைக்காரனாகவும். இப்ப ஆன்மீக பயணத்துக்கு இந்த வாகனம் ரெடி ஆயிடுச்சு.